Hello everyone. இந்த வீடியோவில் ஸ்டேட் போர்ட் புக்கில் இருக்கிற கைனமெட்டிக்ஸ் லெசனில் இருக்கிற எக்ஸாம்பிள் கொஷின்ஸை பார்க்க போகிறோம். வாங்க கொஷின்ஸை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். Example 34. An iron ball and a feather both are falling from a height of 10 meter. What are the time taken by iron ball and the feather to reach the ground? What are the velocity of iron ball and feather when they reach the ground? Ignore all the resistance. ஸோ அது அந்த வார்த்தை இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு தான் நான் யோசித்தேன். ஏன்னா சப்போஸ் அவங்க ஏர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் அயன் பாலும் ஃபெதரும் ஒரே மாதிரி கீழே விழுகாது. ஆனால் ஏர் ரெசிஸ்டன்ஸ் நான் இக்னோர் பண்ணிட்டேன்னு சொன்னால் ரெண்டு பேருமே சேம் டைமில் தான் கீழே விழுவாங்க. ஸோ டைம் ஃபார்முலா என்ன? இது வந்து சிம்பிளி என்னது? இது வந்து மோஷன் அண்ட் கிராவிட்டியோட ஈக்குவேஷன். டைம் வேணும்னா ரூட் ஆஃப் 2h/g. வெலாசிட்டி வேணும்னா root of 2gh. இல்லைனா வெலாசிட்டிக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கும். எந்த ஃபார்முலா? v is equal to gt. புரியுதா? ஸோ எந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணுறது? சரியா, நான் 3 ஃபார்முலா யூஸ் பண்ணி காமிச்சிடுறேன். பட் சப்போஸ் உனக்கு டைம் பீரியட் தெரியும், வெலாசிட்டி கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோ. சார் ஹைட் மட்டும்தான் தெரியும் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா டைம் இஸ் ஈக்குவல் டு 2 ஹைட் எவ்வளோ சார்? 10 மீட்டர். ஸோ 10/10. அப்போ ஆன்சர் √2 விச் இஸ் ஈக்குவல் டு 1.414. வெலாசிட்டி கேட்டாங்கன்னா ரூட் ஆஃப் 2gh. 2 × 10 × 10. 10 ரெண்டு 10 இருக்கா? அப்போ ரூட்டுக்கு வெளியே ஒரு 10 எடுத்துக்கிட்டேன்னா 10√2. ரூட்டோட வேல்யூ 1.414. அப்போ 10 √2 வல்ல மல்டினா 14.14 மீட்டர்/செகண்ட். சப்போஸ் நான் மூணாவது ஃபார்முலா யூஸ் பண்ணி எனக்கு டைம் தெரியணும். சார் நான் அந்த ஃபஸ்ட்டே டைம் கண்டுபிடிச்சிட்டேன்ல, ஓகேப்பா. அப்போ வெலாசிட்டி ஈக்குவல் டைமோட வேல்யூ 10, சரி டைமோட வேல்யூ 1.414, கிராவிட்டியோட வேல்யூ 10. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது? 14.14. சார் அப்போ நம்மளுக்கு ஹைட் எப்போயோ கண்டுபிடிச்சோன்னா வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறது இது தானே ஈஸியே இந்த ஃபார்முலா வச்சுருக்கோம். சப்போஸ் இதுக்கு நீ டைம் கண்டுபிடிச்சிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். பட் எனக்கு டைமே வேணாம், என்ன ஹைட்டை வச்சு டேரெக்டாக கண்டுபிடிக்க போகிறேன். ஏன்னா கொஸ்டினில் வந்து நீட்டை பொறுத்தவரைக்கும் வந்துட்டு ரெண்டுமே கேட்க மாட்டாங்க. ஹைட் அண்ட் டைம் ரெண்டுமே சொல்லு அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அது ரொம்ப ரேரான கேஸ். இது வரைக்கும் கேட்டது கிடையாது. ஹைட்டும் சொல்லு, வெலாசிட்டியும் சொல்லு, டைமும் சொல்லு, ரெண்டுமே கேட்க மாட்டாங்க. அப்போ டேரெக்டாக அவங்க வெலாசிட்டி கேட்டால் டேரெக்டாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணு. நீ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு இங்கே டைமை கண்டுபிடிச்சி அப்புறம் அந்த டைமை அங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுனா டேரெக்டாக நீ வெலாசிட்டியவே கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிள். இதில் டவுட் எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதுதான் ஆன்சர் மீட்டர்/செகண்ட். இது வந்து செகண்ட்ஸில் இருக்கும். தேங்க்யூ.